கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லலாமா? ஆமென். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து ஆண்டவர் சபையின் ஆரம்பத்துல பேசினார். எல்லாரும் இயேசுவை நம்புனாங்க. ஆனா 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ மாத்திரம்தான் இயேசுவை நம்ப துணிஞ்சா. அதே மாதிரி 100க்கு அதிபதியும் ஒரு பிரஜாதி நம்ப துணிஞ்சான். அதை இயேசுவே சொல்றார், இஸ்ரவேலர்களுக்குள்ளும் இந்த மாதிரியான விசுவாசத்தை நான் காணவில்லையே. இஸ்ரவேலர்களிடத்திலும் இல்லாத ஒரு விசுவாசம் 100க்கு அதிபதியின் இடத்துல இருந்துச்சு. இப்படி நாம சொல்றேன் மேடம். ஆனா பழைய ஏற்பாடை வைத்திருக்கிற பிரதான ஆசாரியர்கள், யூதர்கள், இஸ்ரவேலர்கள் நாம விசுவாசிக்கிற மாதிரி விசுவாசிக்கலையே. நீர் என் வீட்டுக்கு வர நான் பாத்திரன் அல்ல. இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது அவன் சுஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாயிருந்தும் ஒருவனை வா என்றால் வருகிறான், ஒருவனை போ என்றால் போகிறான். அதிகாரத்துக்கு எனக்கு ஒரு மேல ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துக்கு உட்பட்ட நான் சொல்லியே வேலை நடக்குதே. ஜீசஸ், நீங்க எந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு இருக்கீங்க? நீங்க சொன்ன வேலை நடக்கதா? நீங்க வந்துதான் செய்யணுமா? பைபிளை வச்சிருக்கிற ஜெபாலய தலைவன், பைபிளை விசுவாசிக்கிற ஜெபாலய தலைவன் யவீரு, அவன் யாரு? சர்ச் பாஸ்டர் யவீரு, நீர் வந்து என் மகளை குணமாக்க வேண்டும். என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீர் வந்து என் மகளை குணமாக்க வேண்டும். சர்ச் பாஸ்டர் சொல்றாரு. சர்ச் வாடே இல்லாத பிரஜாதி சொல்றான், நீ வர வேண்டாம், ஒரு வார்த்தை சொல்லும், என் மகள் வேலைக்காரன் சுஸ்தமாவான். என்ன டிஃபரன்ஸ் தெரியுதா? அதான் இயேசு சொன்னார். நான்டா சர்ச் பாஸ்டருங்கிறீங்க, 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசிங்கிறீங்க, பைபிளை கரைச்சு குடிச்சுங்கிறீங்க. என்னடா? இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லை. என்ன சொல்றது புரியுதுங்களா? த வெரி யூனிக் ஃபெய்த். சில பேர் அவன் வச்சிருக்கிறார், எல்லாருக்கும் விசுவாசம் கிடைக்காது. 100க்கு அதிபதியினுடைய விசுவாசமும் 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய விசுவாசமும் எப்பயுமே என்னை டச் பண்ணும். ஏன்னா அந்த ரேஜில் இருக்கிறதுனால சொல்றேன். டிஃப்ரெண்ட் ஃபெய்த், டிஃப்ரெண்டா அவரை பார்க்கறது, டிஃப்ரெண்டா அவர் மேல நம்பிக்கை வைக்கிறது, யாரும் வைக்க முடியாத வைக்காத விசுவாசத்தை வைக்கிறது. இதுதான் கரெக்டான வார்த்தை. என்ன? 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரியும் 100க்கு அதிபதியும் யார் வைக்காத விசுவாசத்தை வச்சாங்க? நம்ம வைக்கிறோமா? ஆண்டவரே சொல்றார், யாருக்கும் விசுவாசம் இல்லையா? இந்த மாதிரி கேஸ் எல்லாம் அவங்க அப்படி நம்பலையே, இவங்களும் அப்படி நம்பலையே. சர்ச் பாஸ்டர் யவீர் அவரே நம்பலையே. நம்ம நம்புனா வலிக்குமா? ஒருவேளை நம்ம நம்புனா நம்மளை என்ன நினைப்பாங்க? சிரிக்க மாட்டாங்க? நம்ம ஃபெய்த்து அவங்க ஃபெய்த்துக்கு முன்னாடி நிக்க முடியுமா? மெஜாரிட்டி 99 வந்து சுகமாக்கணும், வராமையே சுகமாகும். மைனாரிட்டி 1 தான், ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு. 99 ஓட்டு வந்து குணமாக்கணும். ஆனா ஒரு ஓட்டு வராட்டினாலும் குணமாகும். 99 ஓட்டுக்கு முன்னாடி ஒரு ஓட்டு நிக்கிறது சாத்தியமா?
அதான் நம்ப துணிஞ்சான். இயேசுவை நெருக்குறாங்க. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. யூதர்கள்லாம் சுத்துறாங்க, இயேசுவை சுத்திட்டு கிடக்குறாங்க. நம்ம அப்ப நினைக்கிறோமே, வைத்தியத்தை பணத்தெல்லாம் கொடுத்தாச்சு, ஆஸ்தியெல்லாம் கொடுத்தாச்சு, குணம் ஆகலையே. ஆனா இயேசு குணமாக்குவார்னு நாம் நம்புறோம். ஆனா நெருங்க கூட முடியாதே. நெருங்க விட மாட்டாங்களே ஜனம், நெருங்க விட மாட்டாங்களே. இந்தா வர்றா ஒருத்தி, பாவம் டாடி, பணத்தை போற தொலைச்சிட்டாங்க டாக்டர்கிட்ட. எத்தனை ஆயுர்வேடிக் எடுத்தா தெரியுமா, சித்தா வைத்தியம். போச்சாடா, அந்த பிள்ளை பாவம் டாடி, இடம் ஜீசஸ் கொஞ்சம் குணமாக்க. எவனுமே சொல்ல மாட்டானே, எவனுமே சொல்ல மாட்டாங்க. நம்மளை எவனும் கண்டுக்க மாட்டானே, நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. இப்ப என்ன செய்யறது? வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிடும். என்னால அந்த வஸ்திரத்தின் தொங்கல்ல இருக்க அந்த கார்னர் பாயிண்ட் கிடைச்சா கூட ஓகே தான்டா. எனக்கு அவர் உடம்ப டச் பண்றணும் இல்லையோ, எனக்கு அவர் போட்டுக்க ட்ரெஸ் ஓரம் கிடைச்சாலே ஓகேடா. பாத்தீங்களா என்ன சொல்றேன்? யார் என்ன நினைப்பா, யார் என்ன சொல்லுவா, அவன் நினைக்கவே இல்லை. அப்புறம் இப்படி நம்ம நினைச்சா பலிக்குமா, நடக்குமா, ஓகே ஆகுமா, நம்ம பேச்சு சரிதானா? யாருமே அப்படி விசுவாசிக்கலையே. யாருமே இந்த மாதிரி விசுவாசிச்சு வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகமாகலையப்பா, சுகமாகலையே. நம்ம கேள்விப்பட்டதே இல்லையே. இயேசு சுகமாக்குவான்னு தெரியும், ஆனா ட்ரெஸ்ஸை தொட்டா சுகமான்ட்டு தெரியாதப்பா. சாட்சிகளே இல்லையப்பா, வசனத்துல ஆதாரமே இல்லையப்பா. நம்ம அப்படி விசுவாசிக்கிறோமே. 2 பிரச்சனை, 2யும் ஜெயிச்சா. 1 பெய்த்து சரியாங்கிற குழப்பம். 2 இப்படி நம்ம செஞ்சா என்ன, இப்படி நம்ம விசுவாசிச்சா ஜனங்க என்ன நினைப்பாங்க, மெஜாரிட்டி என்ன நினைக்கும்? சிரிக்காது, லூசுன்னு சொல்லாது. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி பெய்த்தெல்லாம் விசுவாசிக்க முடியாது. விசுவாசிக்க துணிஞ்சாதான் விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்க துணியது. ஆமைனா அதனாலதான் காலைல அப்ப சொன்ன மாதிரி, நான் அன்பை நம்புறவும் கிடையாது, அன்பை நம்ப துணிஞ்சிட்டேன். நான் அவரை நம்புறவும் கிடையாது, அவரை நம்ப துணிஞ்சிட்டேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்? ஏன் இந்த மாதிரி சொல்றேன்? இந்த மாதிரி விசுவாசங்கள் இல்லை. அதனால அவங்க நம்புவாங்களா, அவங்க அப்படி நம்புறாங்களா, எனக்கு தேவையில்லாத வேலை, எனக்கு தேவையில்லாத வேலை. ஆமென். இந்த மாதிரி அதான் வெரி யூனிக் ஃபெய்த் என்பது. யூனிக்கோட அப்படின்னு இருக்கணும். கம்பேர் பண்ண முடியாது, கூடாது, மேட்ச் ஆகாது. கர்த்தர் நல்லவர். தேவனுடைய திட்டத்துல தலையிட நமக்கு அனுமதி இல்லை. என்ன சொன்னேன்? தேவனுடைய திட்டத்துல தலையிட நமக்கு கொஞ்சமும் அனுமதி இல்லை. அவர் போட்டுற திட்டத்தை நம்ம தலையிடக்கூடாது, மூக்கு நுழைக்க கூடாது, கொஞ்சமும் அனுமதி இல்லை. அதே நேரத்தில் நம்முடைய விருப்பங்களை அவருக்கு முன்பாக வைக்க நமக்கு தடையும் இல்லை. யார் சொல்றது? 2யும் கோர்வையா? சிஸ்டர் சொல்றீங்களா? நீ சொல்றீங்களா பிரதர்? தேவனுடைய திட்டத்துல தலையிட நமக்கு அனுமதி இல்லை. நோ பெர்மிஷன். அனுமதி மறுக்கப்பட்ட பகுதி. அதே நேரத்துல நம்முடைய விருப்பங்களை அவருக்கு முன்பாக வைக்க தடையும் இல்லை. ஆமென். சாலமோன் அவருக்கு ஆலயத்தை கட்டணுங்கிறது தேவ திட்டம். ஆனா தான் அவருக்கு ஆலயம் கட்டணுங்கிறது தாவீதுடைய விருப்பம். விருப்பம் வேற, பிளான் வேற. ஆனா அந்த திட்டத்தை கையில வச்சுட்டு தான் தாவீத தேவன் சந்திக்கிறார். எந்த திட்டத்தை கையில வச்சுக்கிட்டு? உன்னுடைய கற்ப பிறப்பா இருக்கிற குமாரனே எனக்கு ஆலயத்தை கட்டுவான் அப்படிங்கிற திட்டத்தை கையில வச்சுக்கிட்டு தான் தாவீது சந்திக்கிறார். அப்படி சந்திக்கும் போது தாவீது
எனக்கு இது ஒரே ஒரு ஆசை, உங்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டிடணும், நான் நிறைய சேர்த்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஆசையெல்லாம் கொட்டுறான். தடையே சொல்லலை. எல்லாத்தையும் காதல வாங்கிட்டு, இது உன் விருப்பண்டா தாவிதே, பட் என் திட்டத்தை கேடு. உன் கற்ப பிறப்பா இருக்கிற குமாரனே ஆலயத்தை கட்டுவான். பாத்தீங்களா? இதுலயும் தலையிடக்கூடாது. சரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீ அப்ப அவர் 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 போட்டிருக்கிற திட்டத்துல தலையிட நமக்கு அனுமதியே இல்லை. எப்பவுமே அனுமதி இல்லை, தலையிடக்கூடாது. அதே நேரத்துல நம்முடைய விருப்பங்களை அவர் முன்பாக வைக்க தடையும் இல்லை. தாராளமா நீ பதிவு செய்யலாம். இப்படி இருக்காண்டவரே, அப்படி இருக்காண்டவரே, நான் அப்படி நினைக்கிற ஆண்டவரே, ஆனா நீங்க பெரியவா என்ன நினைக்கிறீன்னு தெரியல, அதுல வரேன் நான். ஜீசஸ் கூட இதே தான் சொல்றாரு. இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க குடும்பமானால் நீங்கட்டும் கோரிக்கை வச்சாரு. ஆனா திட்டத்துல தலையிட மாட்டேன்னு விட்டாரு. ஆகிலும் உம்முடைய திட்டத்தின்படி, சித்தத்தின்படி ஆக கடவுள். இதான் ஜெப மாடல். நம்ம இந்த மாடலை பின்பற்றுகிறதே இல்லை, கடைபிடிக்கிறதே இல்லை, இந்த மாடலுக்கு வர்றதில்லை. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் தருவேன். இயேசு சொல்லியிருக்காரு பிரதர், இயேசு சொல்லியிருக்கிறார். இன்னொன்னு சொல்லியிருக்கிறார் மார்க்ல, கடுகு விதையளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்றால் விழும். சொல்லியிருக்கிறார் பிரதர், சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? நமக்கு விசுவாசம் வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? அவர் நாமத்துல கேட்கணும். அவ்வளவுதான். செபம் ஜெயம். ஏ அப்பா, எப்படி பேசுற இந்த வசனத்தை எடுத்து எப்படி மேட்ச் பண்ணி எவ்வளவு ஆழம் அதுல போக வேண்டியிருக்கு நமக்கு. கடுக்கு புதையளவு விசுவாசம் இருந்தா போதுமா பிரதர்? போதுமாமே? அவர் நாமத்துல கேட்டா எல்லாம் தருவாராமே பிரதர். எதை கேட்டாலும், அண்டர்லைன் வேர்டு, எதை கேட்டாலும். நிச்சயமாகணுமா? இயேசுவின் நாமத்துல கேளுங்க சிஸ்டர். பிரதர் உங்களுக்கு ஃபிளைட் வேணுமா? இயேசுவின் நாமத்துல கேளுங்க பிரதர். எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்லியிருக்க. அப்படி சொன்ன இயேசு கேட்டே பிதா தரலாம். என்ன கேட்டார் இயேசு? கண்ணுங்க போச்சா? நீங்க அவரை என்ன நினைச்சிருக்கீங்க? அதான் ஆண்டு என்ன சொல்லி கொடுத்தாரு. நம்ம விருப்பத்தெல்லாம் தர்றதுக்கு அவர் இல்லையா என்று இப்படியே சொல்லலாம். ஓப்பன், டே நினைக்கிறதெல்லாம் செய்யறதுக்கு நான் உட்காந்துட்டு இருக்கலடா. என்ன சொன்னாரு? நீ நினைக்கிறதுக்கெல்லாம் நான் ஆடுறதுக்கு நான் இல்லடான்ட்டாரு. பட் டெய்லி பேப்பர் கொண்டு வருவாராம். அங்க சரி சரி கழுத்து போடணுமா? என்னடா என்ன வசனம் சொல்லுது ஆண்டவரே? என்ன சொல்லுது? நம்முடைய குமார நாமத்தில் எதை கேட்டாலும் தருவீங்களாமே. கடுக்கு புதை இருந்தா போதுமாமே, நச்சுன்னு முடியுமாமே வேலை. டேய், ஒரு பகுதி தான் பார்ப்ப, நீ மற்ற பகுதி பார்க்க மாட்டேங்க. நீ அந்த ஒன்னதான் நீ பார்ப்ப. எல்லாத்தையும் கோர்த்து பாடுற. எல்லாரும் மாதிரி பேசக்கூடாது நீ, சரியா? செய்ய மாட்டார். நான் சொன்னாரு, நீ விரும்புறதெல்லாம் செஞ்சு தரதுக்கு நான் இல்லை, புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி நீ விரும்புறதெல்லாம் செய்யறதுக்கு நீ கடவுளும் கிடையாதுடா. நீ விரும்புறதெல்லாம் செஞ்சு தர்றதுக்கு நான் இங்க உட்காந்து இருக்கல. அதே மாதிரி நீ விரும்புறதெல்லாம் நடக்கிறதுக்கு நீ கடவுளும் கிடையாது. பார்த்து ஒழுங்கா இரு, ஒழுங்கா தட்டி வச்சிருக்கிற, ஒழுங்கா புரியுதா? ஒழுங்கா இந்த மாதிரி கிறிஸ்தவத்தை ஒருத்தர் தட்டினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என்னை தட்டினார்ல, அதையும் தட்டணுங்கிறேன். சும்மா 2 வசந்த கையில வச்சுக்கிட்டு அதையே போட்டு வர்ற நீ. அதான் அவன்கிட்ட சொல்லி கொடுத்தாரு. கடுகு உதயளவு விசுவாசம் இருந்தா மட்டும் பத்தாது. மழை பெயர்ந்து போக சித்தம் இருக்கணும். ஆமா, சித்தம் இருக்கணும். இந்த மழை பெயர்ந்து சமுத்திரத்தை விளட்டுங்கிற திட்டம் இருந்துச்சுன்னா நீங்க உங்களுடைய ஃபெய்த் ஓகே ஆயிரும். அப்படி ஒரு திட்டம் இல்லாம இருந்துகிட்டு நீங்க சொல்லிருக்கீங்கன்னு நடக்காது. அப்படின்னு சொல்லுங்க.
இது ஜெபத்தை குறித்த ஒரு சின்ன ஒரு டிப்ஸ். கர்த்தர் நல்லவர். இதில் ஆரம்பிச்சாரு, அவர் திட்டத்தில் தலையிட நமக்கு அனுமதி இல்லை, அதே நேரத்தில் நமது விருப்பங்களை அவருக்கு முன்வைக்க நமக்கு தடையும் இல்லை. ரெண்டையும் பேலன்ஸா நம்ம அப்படி ஜெபத்தை ரெண்டையும் புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். ஆசையை சொல்லுவோம், திட்டத்துல தலையிட வேண்டாம். திட்டம் எப்படி இருக்குமோ தெரியாது, திட்டம் இருக்கான்னு தெரியாது, அது நமக்கு தேவையில்லை. ஆசையை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டே இருங்க. திட்டம் இருக்கு, திட்டம் இல்லாம தேவையில்லாத வேலை. ஆனா திட்டத்தை சொல்லிட்டா தலையிடக்கூடாது. தாவீதுட்ட ஆண்டவர் திட்டத்தை கையில வச்சு சந்திக்கும் போது விருப்பத்தை முன்வைக்கிறார். ஆனா தாவீதுட்ட ஆண்டவர் திட்டத்தை வெளிப்படுத்தினோனையும் தாவீது வாய முடிக்கிட்டாரு. எவ்வளவு பெரிய ஆசையை விட்டு கொடுத்தாரு தெரியுமா? ஆசாசியா சவதரிச்ச பொருள்கள், தங்கம் வெள்ளி கட்டணும், நம்ம காலத்தை கட்டிடணும், நான் கட்டிடணும்ட்டு அப்படியே ஆசை அப்படி இருந்தத அடைக்டார்ல குமாரன் சாலமோன் கட்டுவாங்க. ஓகே ஓகே, திட்டம் எதுன்னா நான் தலையிட விரும்பல. இதான் பக்தர்கள், இதான் தெய்வ பக்தியுள்ள ஆட்கள். இப்படி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. அவருக்கு ஓகேன்னா நமக்கு ஓகேன்னு நாம சொல்லணும். அவருக்கு ஒரு விஷயம், ஒரு காரியம் அவருக்கு ஓகேன்னா நமக்கு ஓகே. அவருக்கு ஓகே இல்லையா, நமக்கு ஓகே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வரணுன்ற திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன். நான் ஏன் சொல்றேன்? 3 ஆன்சர் பண்ணுங்க. 3 பாயிண்ட் இதுல இருக்கு. ஒன்னு ஆசைப்படுறோம், ஒரு விஷயம் நடக்கணும்னு ஆசைப்படுறோம், ஒரு விஷயம் கிடைக்கணும்ட்டு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா ஆசைப்பட்டுட்டு அவருக்கு ஓகேனா ஓகேதான், அவருக்கு ஓகே இல்லைன்னா ஓகே இல்லை அப்படிங்கிற மனநிலையில நம்ம இருக்கணும். நம்ம என்னதான் அவர்கிட்ட கோரிக்கை வச்சாலும் கடைசி எங்க வந்துடணும்? திட்டத்துக்குள்ள போய் உட்காந்துடணும். நம்ம எவ்வளவுதான் ஆசைகளை ஆன்னு அப்படியே பொதின்னு கேட்டாலும் ஃபைனல் எங்கதான் நிக்கணும்? நம்ம திட்டத்துக்குள்ள சித்தத்துக்குள்ள நிக்கணும். அதைத்தான் எப்படி சொல்றேன், இவ்வளவு சொல்றேன். ஆண்டவரே, இந்த காலேஜ் கிடைச்சா ஓகே, அந்த ஸ்கூல் கிடைச்சா ஓகே, இந்த மேரேஜ் இப்படி நடந்தா ஓகே, அந்த கம்பெனி இப்படி கிடைச்சா ஓகே, இது கிடைச்சா ஓகே, அது கிடைச்சா ஓகே, இது நடந்தா நல்லா இருக்கும், இது நடந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும். எல்லாத்தையும் சொல்லிட்டு உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே. நாங்க கேட்கிறோன்ட்டு எதையும் செய்யாதீங்க, தந்துடாதீங்க. உங்களுக்கு ஓகேன்னா எங்களுக்கு ஓகே. உங்களுக்கு ஓகே இல்லையா நாங்க கேட்கறது? எங்களுக்கு ஓகே இல்லை. இது ஒரு சூப்பர் மைண்ட் செட், அருமையான மனநிலை. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இருந்தே ஆக வேண்டிய மனநிலை, இருக்கணும்ட்டு தேவன் எதிர்பார்க்கிற மனநிலை. இப்படித்தாண்டா நீங்க ஜெபிக்க வரணும்டா, இப்படிதான் பல்ல கடிக்கிறார். இப்படித்தான் நீங்க ஜெபத்தையே நீங்க அணுகணும். ஆமென் சொல்லுங்க. ஏன் அந்த மாதிரி இருக்கணும்? அவருக்கு ஓகேனா நமக்கு ஓகே, அவருக்கு ஓகே இல்லையா நமக்கு வேணாம், விட்டு தொலைங்க, எதுக்கு போட்டு எதுக்குங்க அப்படியே சொல்லணும். நம்ம ஏன் இந்த மாதிரி மனநிலைக்கு நம்ம வரணும்? இதனுடைய பெனிஃபிட் என்ன? இதனுடைய நன்மைகள் என்ன? நாம எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும், எவ்வளவுதான் நம்ம விருப்பங்களை பேக் நிறைய தூக்கிட்டு போனாலும், அது அவருக்கு முன்னாடி விரிச்சு வச்சாலும் டேபிள்ல, கடைசியா உங்களுக்கு ஓகேனா தான் அது இல்ல, நான் இவ்வளவு சொல்லிட்டேன், உங்களுக்கு ஓகேனா தான் வேண்டாம். ஏன் அப்படி சொல்லணும்? ஃபைனலா போய் ஒரு விசுவாசி கத்துக்க வேண்டிய சம ட்ரூத். எதுவுமே தெரியாதா? ஆமா, சரி நான் சொல்லித்தரேன், நல்லா எழுதி வைங்க. ஆழமா உடம்பு விட்டு உயிர் போற வரைக்கும் இதான் பேட்டர்ன், இதான் ட்ரூத். இது மாறவே மாறாது. அவர் மாறவே மாட்டாரு, இப்படித்தான் இருப்பார் அவர்.
விசுவாசிகளும் இப்படிதான் இருக்கணும். நம்பர் 1, உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே சொன்னாதான் அவர் நம்மளை கேள்வி கேட்கவே முடியாது. என்ன கேட்க முடியாது? இதான கேட்ட சவுல் வேணுன்ட்டு சாகு. ஏண்டா கேட்ட நீ? ஏண்டா கேட்ட? இப்ப குத்துது கொடையுதுங்கிற கேள்வி கேட்க முடியாது. அவர் நம்மளுக்கு ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்க மாட்டார். அனுபவிச்சு சொல்றேன் நான். கேள்வி கேட்க மாட்டாரு. ஏண்டா என்ன? அப்புறம் குறையும் சொல்ல மாட்டாரு, கோளாறும் சொல்ல மாட்டாரு. நம்மளுக்கு கோளாறு சொல்ல மாட்டாரு. கேட்டல்ல கேட்டுட்டாரு பெரிய. ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு. கேட்டல பட்டு நாயி பெரிய கேட்க வந்துட்டார். என்னத்தை கேட்டிருக்க நீ ஒழுங்க? நம்மளை கேள்வி கேட்க முடியாது. நம்மளை கோளாறு எதுவுமே சொல்ல மாட்டாரு. எப்படி நடந்துக்கிட்டா? நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் அவற்றை கொட்டி தீர்த்துட்டு, ஆண்டவரே உங்களுக்கு ஓகேன்னா எனக்கு ஓகே ஆண்டவரே அப்படின்ட்டு அவர் ஒண்ணு தந்தார்னா நம்மகிட்ட கேள்வி கேட்க மாட்டார். அவரா தேர்ந்தெடுத்து செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்கிற விஷயத்தை குறித்து என்ன ஆனாலும் கேள்வி கேட்க மாட்டார். நம்மளை கேள்வி கேட்க மாட்டார். நம்மளை குற்றம் எதுவுமே சொல்ல மாட்டார். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அவர்கிட்ட இருந்து நாம தப்பிக்கிறோம். என்ன சொல்ல வந்த? எல்லாருமே உலகத்திட்ட இருந்து ஆண்டவர் நம்மளை எஸ்கேப் பண்ணுவார், தப்பிக்க பண்ணுவார் நம்பி இருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம். இப்ப நான் சொல்ற ஃபெய்த் நம்ப துணியணும். அவர்கிட்ட இருந்தே நம்மளை தப்புவிக்க பண்ணுகிற தேவன். இது எப்படி? அதான் என்ன சொல்லி கொடுத்தாரு டேனியல், உலகத்துக்கிட்ட இருந்து மட்டும் இல்ல, என்னட்ட இருந்தே உன்னை நான் தப்பிக்க வச்சுக்கேன்ட. பார்த்துக்கோ, சும்மா நினைச்சிடாத. ஒண்ணு நிக்கிற இடமே வேற. என்னட்ட இருந்தே நான் உன்னை தப்பிக்க வச்சிருக்கேன். என்னாட்ட தப்பிக்க வச்சீங்க? கேள்வி கேட்க முடியலையப்பா. ஏதாவது கோளாற சொல்ல முடியலையப்பா. கேள்வி கேட்க முடியலையே ஒண்ணு. அப்படியே என்ன கிடக்குற பின்னாடி? சாஸ்தாங்கம் விழுந்து கிடந்த 10 வருஷம் முன்னாடி அப்படியே தானே கிடக்குறேன். எந்திக்க மாட்டேங்குது. நான் அதுக்கு எந்திக்கணும்? உலகத்திட்ட இருந்தாவது தப்பிச்சிடலாம். இவற்றை தப்பிக்கிறது கஷ்டம் வச்சிருவாரு. அதனால தேவன் நம்மளை கேள்வி கேட்க கூடாது. நம்மளை கோளாறு நீ இப்படி பண்ணண்டா, அதான் இப்படி ஆயிப்போச்சு. என்ன பண்ணிருக்க லட்சணமா? குறையும் சொல்ல மாட்டாரு, கோளாறும் சொல்ல மாட்டாரு, கேள்வி கேட்க மாட்டாரு. கேட்டல தந்தாச்சு போ. ஏன்டா கேட்ட? அப்புறம் நம்பர் 1 என்ன? ஏன் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு வாழணும்? ஆண்டவரே, இப்படி ஒரு பொருள் வாங்க நினைக்கணும் ஆசையா இருக்கு ஆண்டவரே. ஒரு நகையோ கழுத்துல போற நகையோ எப்படி வச்சுங்க, ஆசையா இருக்கு ஆண்டவரே, ஆசையா இருக்கு ஆண்டவரே. அப்படி சொல்றது தப்பு இல்லை. ஆசையும் தப்பு இல்லை, அதை சொல்றதும் தப்பு இல்லை. கடைசி என்ன சொல்லி முடிக்கணும்? உங்களுக்கு ஓகேன்னா வாங்கிட்டாங்க. உங்களுக்கு ஓகேனா இந்த கல்யாணம் நடக்கட்டும். உங்களுக்கு ஓகேனா இந்த காலேஜ் கிடைக்கட்டும். உங்களுக்கு ஓகேனா அது நடக்கட்டும். உங்களுக்கு ஓகேனா அது கிடைக்கட்டும். இப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க சேஃபா இருக்கீங்க, நீங்க பாதுகாப்பா இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டார். இப்படி சொல்லிட்டு ஒண்ணு நடந்தா உங்களுக்கு கேள்வி கேட்க மாட்டார். நம்பர் 1. ரெண்டாவது என்ன காரணம்? ஏன் இப்படி நான் சொல்லணுங்கிறேன்? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே ஆண்டவர் ஏன் சொல்லணும்னு நான் சொல்றேன். அதான் சொல்லியாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கேள்வி குறை கோளாறு சொல்ல முடியாது. சிங்கிள் லைன், எல்லாமே ஒரு லைன் தான், எதுவுமே சொல்ல மாட்டேன். இது பெரிய ஒரு எப்படி சொல்றது, பெரிய பிளஸிங் இது. அதாவது நம்ம மேல குற்றம் சுமத்தி நம்மள ஜெயில தள்ளுற அதிகாரம் சர்ஜுக்கு இருக்கு. சரிங்களா? இப்ப சர்ஜு போக்கு ஏன் போக்குன்ட்டு
சட்ஜு வழி ஏ வழின்ட்டு இப்ப அவர் என்ன கேட்க முடியும்? என்ன எப்படி தள்ள முடியும்? அவரு அந்த சட்ஜை என்ன எப்படி செய்ய முடியும்? பெரியவா பார்த்து தாங்க வாங்கிக்கிறேன்னா முடிஞ்சு. அப்ப முடியாது. சேஃபா இருக்கேன். நம்பர் 1. 2வது, நான் எடுக்கிற முடிவை விட அவர் எடுக்கிற முடிவு கண்டிப்பா பெஸ்டா இருக்கும். நம்பர் 2, ஏன் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொல்லணும்னா இதான் அர்த்தம். நான் ஆசைப்பட்டு உன்னை கேட்கிறேன் இல்லையா, அதை விட அவர் ஆசைப்பட்டு எனக்கு ஒன்று தர்றது தி பெஸ்ட். தி பெஸ்ட். இந்த நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கு பெட்டர் வேணுமா பெஸ்ட் வேணுமா? அவர் பெஸ்டா தருவாரு. ஆனா இந்த மனுஷ புத்திக்கு இதுவா பெஸ்ட், நம்பி தொலைவோம், இது பெஸ்ட் ஆகும் அப்படின்னு இந்த மனுஷ புத்தி சொல்லும். இதெல்லாம் பெஸ்டா? உங்களுக்கு ஓகே எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன், அதுக்கு இதை போய் பெஸ்ட்னு சொன்னார் பாஸ்டர், கண்டிப்பா பெஸ்டா இருக்குங்க தருதுன்னு. பெஸ்ட் மாதிரி இல்லையே. இன்னைக்கு தெரியாது தம்பி, உனக்கு இன்னைக்கு உனக்கு தெரியாது அது பெஸ்ட்ன்னு. நீ சாவறதுக்குள்ள தெரிஞ்சுதான் சாவ. அவர் உனக்கு தந்தது பெஸ்ட்ன்னு நீ சாவறதுக்குள்ள தெரிஞ்சுதான் சாவ. விட மாட்டார். ஆமீன் சொல்லுங்க. ஆமீன். அதனால 2வது பாயிண்ட் என்ன சொன்னேன்? நாம எடுக்கிற முடிவை விட, நமக்கு வேணும்ட்டு ஆசைப்படுற ஒன்றை விட அவர் ஆசைப்பட்டு நமக்கு ஒண்ணு தர்றது தி பெஸ்ட். அப்ப எது பெஸ்ட்ங்கிறேன் நானு? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. நம்பர் 1 சேஃபா இருக்கிறோம். நம்பர் 2 பெஸ்ட் கிடைக்க போகுது. பெஸ்ட். நம்பர் 3, என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒன்னு எடுத்து தருவார் இல்லையா, அந்த காரியமோ அந்த பொருளை எதுவோ, என்ன பிரச்சனை வந்தாலும் அவர் தான் பொறுப்புங்கிறதுனால எல்லாத்தையும் அவர் பார்த்துக்குவார். நம்ம தழுவி இருக்காது. நம்ம தழுவி இருக்காது. இந்த இந்த ஃபெய்த் தான் இஸ்ரவேல்கிட்ட இல்ல. எகிப்தை விட்டு வெளியேறி கானான் தேசத்துக்கு கூட்டு போறேங்கிறது அவர் எடுத்த முடிவு. அதுல செங்கடல் வந்தா என்ன, எரியோ வந்தா என்ன, உனக்கு என்ன? சாப்பாடு எல்லாம் போட்டு உனக்கு ஏன் போட்டு கதற? நீ உனக்கு என்ன பார்வை இல்லை, என்ன ஃபெய்த் எல்லாம் போச்சு? இங்க இருந்து எடுத்து உன்னை அங்க வைக்கிறண்டான்ட்டு அவர் இறங்கி வந்து எல்லாம் சொல்லி கூட்டு போனா போறதான வேலை. தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எப்ப பார்த்தாலும் மண்ணாவா இருக்கு, நான்வெஜ் இல்லை, அங்க எப்படி சாப்பிட்டான்? அப்புறம் இன்ஃபேக்ட் தண்ணி இல்லைங்கிறது உண்மை. சொல்லு, கேளு, நம்பி வந்திருக்கோம் ஆண்டவரே, காசு கொஞ்சமா இருக்கு ஆண்டவரே தாங்க, தப்பு இல்லையே, கேளு, இதுல என்ன காசு இருக்குன்னு இப்படியே சொல்ற, ஏன் முறுமுறுக்கிற? அப்ப ஆண்டு எனக்கு கத்து கொடுத்தது 3ஆம் பாயிண்ட், அவருக்கு ஓகேன்னு அவருக்கு சரின்னு பட்ட ஒரு காரியத்தை நமக்கு தேவன் கொடுத்தாலும் அதுல பிரச்சனை வராதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. என்ன இல்ல? அவர் தானே கொடுத்தாரு, அவருக்கு ஓகேனா எனக்கு ஓகே தானே வாங்கினேன், என்ன இவ்வளவு பிரச்சனை வருது? பிரச்சனை வரும், வராதுங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. என்ன பிரச்சனை வந்தாலும் தலை பார்த்துக்கிடுங்கிற ஃபெய்த் தான் உனக்கு வேணுங்கிற, ஃபெய்த் தான் உனக்கு வேணும். நான் தான் கூட்டு வந்தேன் எகிப்தை விட்டு, செங்கடல் நீ வந்த வச்ச, நான் தானே அந்த பக்கமா கூட்டு போறேன், செங்கடலை பிரிச்சு கூட்டு போய் நினைச்சு வந்துட்டு இருந்தா, ஐயோ செங்கடல் நீ கத்துற, தெரிஞ்சுதாண்டா கூட்டு வந்தேன் நானு. என் பிளான் என்ன, அவனை கொண்டு வந்துட்டு உங்களை போய் அனுப்பிட்டு அவனை கொண்டு போட்டு பிளான் பண்ணிட்டு வரேன்டா. நீ திட்டத்தை புரிஞ்சுக்காம செங்கல் வந்துருச்சு பாருன்னு வரான், நீ ஏன்டா புலம்பிட்டு இருக்கிற? பிரச்சனை வராதுன்னு அவன் சொல்லலையா? தான் பிரச்சனை வரும். நான் பார்த்து கொடுத்த காரியத்துல என்ன வரும்? பிரச்சனை வரும். ஆனா உனக்கு என்ன ஃபெய்த் வேணும் பார்த்துக்குவார். தலைவலி நமக்கு இருக்காது. இப்ப நீங்க ஒண்ணு வேணும்ட்டு அடம் பிடிச்சு உங்க ஆசையை செய்யணும்ட்டு எனக்கு ஓகேதான்
உங்களுக்கு ஓகேவா இருக்குன்னு கேட்டு உன்னை வாங்கிட்டீங்கன்னா உங்க பிரச்சனையில அவர் தேட மாட்டார். நமக்கு இது எவ்வளவு பெரிய அழுத்தம் தெரியுமா? அது நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கு? நம்ம தானே கேட்டு வாங்கணும். சும்மா அவர் என்ன செய்வாரு? நம்ம தான் சமக்கணும். என்ன விழித்தாய இது தேவையா? இப்ப அவர் பார்த்து தந்த ஒன்ன வாங்கிட்டு அதுல பிரச்சனை வந்தா, ஆண்டவரே நம்பி வந்தோம், ஆண்டவரே நம்பி வாங்கணும், ஆண்டவரே சரி பாத்துக்கிட்ட செஞ்சிருக்க ஆண்டவரே. நீ இப்ப கேட்கலாமே அவரை, நீ கேட்கலாமே. ஆமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஈஸியா 3 பாயிண்ட சொல்லியாச்சு. ஆனா இதை கோர்க்கிறதுக்கு பல வருஷம் ஆச்சு. இது ஒரு பாயிண்ட முதல்ல சொல்லியிருப்பாரு, 2ஆவது பாயிண்ட அடுத்த சொல்லியிருப்பாரு. இது புரியாது. இந்த 3 ஒன்னா கோர்க்கிறதே பெரிய கலை. அது அவர் தான் பண்றாரு, கோர்க்கிறவர். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். என்ன சொன்னேன்? முடிச்சிருவோம். இது ஏற்கனவே தெரிஞ்சா கூட மறுபடியும் ஆண்டரை யாப்படுத்துறது நம்மகிட்ட ஏதோ ஒண்ணுக்காக யாப்படுத்துற. எங்கேயோ நம்ம விழுந்திருக்கோம், எங்கேயோ பலவீனமா இருக்கிறோம், எங்கேயோ சார்ஜ் இறங்கிருச்சு. இது மறுபடியும் டச் பண்றாரு நம்மகிட்ட. எதுக்கு டச் பண்றான்னு அவர் தான் தெரியும். ஆமேன்னு சொல்லுங்க. புயலின் நடுவிலும் நாம் அவரையே நம்பி இருக்க நம்மை பழக்குவதற்காக புயலை அவர் அனுப்பி வைக்கிறதும் உண்டு. இப்படி எனக்கு புயலை பத்தி பேசுறாரு, பாஸ்டர் பேசியிருக்கிறாங்க. அதை எனக்கு எப்படி கற்றுக் கொடுக்குறான்னு பாருங்க. புயலின் நடுவிலும் நாம் அவரையே நம்பி இருக்க பழக்குவதற்கு புயலை அவர் அனுப்பி வைக்கிறதும் உண்டு. புயலின் நடுவிலும் நாம் அவரை நம்பி இருக்க நல்லா பழகிட்டோம் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் புயலை அவர் அனுப்பி வைக்கிறதும் உண்டு. முன்னே விட மாட்டேங்கிறாரு, பின்னே விட மாட்டேங்கிறாரு. அப்ப முந்தின புயல் பயிற்சிக்கு, பிந்தின புயல் பரீட்சைக்கு. முந்தின புயல் இது எந்த புயல்ட்டு புயல சிக்கனவும் தான் தெரியும். இது எந்த மாதிரியான புயல், பயிற்சிக்கா பரீட்சைக்கா, உள்ளே அகப்பட்டவனுக்கு அது தெரியும். அப்ப புயல தேவன் 2 ஆங்கில கையாளுறாரு. ஒன்னு ட்ரைனிங், ஒன்னு எக்ஸாம். எக்ஸாம் பண்ணும்போது ஒரு புயலை கூப்பிடுறாரு, ட்ரைனிங் கொடுக்கும்போது இன்னொரு புயலை கூப்பிடுறாரு. இத தெரிஞ்சுக்கிட்டு தான் விசுவாசி கர்த்தரை நம்பி பின்னால வரணும். 2ஐயும் அவர் செய்யறாரு. என்ன சொன்னேன்? பயிற்சிக்காக ஒரு புயலை அனுப்பி வைக்கிறதும் உண்டு, பரீட்சைக்காக ஒரு புயலை அனுப்பி வைக்கிறதும் உண்டு. டூ டைப் ஆஃப் ஸ்ட்ராமா புயல், 2 வகையான புயல் பைபிள்ல இருக்கு, வாழ்க்கையில இருக்கு. அதனால புயலை எதிர்கொள்வோம், பிரச்சனைகளை எதிர்கொள்வோம். பிரச்சனைகளை எதிர்கொள்றவன் தான் தேவனுடைய பிள்ளை. சுருண்டு விடுறவன் தேவனுடைய பிள்ளை கிடையாது. சுருண்டு ஒதுங்கி பிரச்சனைகளை சந்திக்கணும். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் நிறைய பேசியிருக்கிறார் நினைக்கிறேன். டிப்ஸா போதும். நைட் எடுத்து பார்க்கலாம், அன்பை குறித்து பார்க்கலாம். நைட் நிறைய பேச வேண்டியிருக்கு, பேசிடலாம். கர்த்தர் நல்லவர். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது மேஜர் சப்ஜெக்ட் எதை பேசியிருக்கிறாரு இன்னைக்கு. 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அருமையான ஹைலைட் பாயிண்ட். விசுவாசிக்க துணிஞ்ச பெண் அவ. எப்பவுமே பைபிள்ல படிச்சீங்கன்னா அந்த 100க்கு அதிபதி 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அப்படியே உங்க கண்ணில் அப்படியே வாடணும். நான் ஃபெய்த்ரா அந்த சம்பவத்தை அப்படியே இமேஜின் பண்ணி பாருங்க. வாய்ப்பே இல்லை. எப்படி இந்த ஃபெய்த்து? இது சாதாரண ஃபெய்த் இல்லை, நம்ப துணிஞ்ச ஃபெய்த். நம்பிட்டா. இது ஹைலைட்டா பேசுனது. அவருக்கு ஓகேன்னா நமக்கு ஓகே. அப்படி வாழ்றதுனால என்ன பெனிஃபிட்?
அப்படி இருக்கல என்ன லாபம் நமக்கு? அவர்கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். ரெண்டாவது, பெஸ்டா இருக்கும். மூணாவது, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு நம்ம அவரை தைரியமா சொல்லலாம். அவரை கேட்கலாம். ஆண்டவரே நம்பித்தானே வந்த ஆண்டவரே, சிங்களர் இருக்க ஆண்டவரே, நம்பித்தானே வந்த ஆண்டவரே, விடுறேன் பார்த்துக்கிட்டேன், பார்த்துக்குவீங்களா? இது நான் கேட்டு போயிருந்தேன்னா சிங்களர் வந்தா, ஆண்டவரே என்ன வந்தல அந்த பாதையே வந்த, இதான் அந்த பாதையில வந்த, என்னோட சொல்ற பாரு, நீ கேட்கறதில்ல சொன்னா சொல்லுவாரு சரியா? இதெல்லாம் வந்துட்டு கிறிஸ்தவத்துக்கு ஜெப மாடலை சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன். பின்னாடி இருக்கிறவங்க நான் பேசணும். கிறிஸ்தவத்துக்கு ஜெப ஒழுங்க பேசுறேன். எப்படி நாம ஜெபிக்கணும், திட்டத்துல தலையிடக்கூடாது, ஆனா ஆசைகளை சொல்றதுக்கு தடை இல்லை. அதுல ஆரம்பிச்சு ஓகேனா ஓகே, அப்படி ஏன் சொல்றோம், ஏன் சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு 3 லாபத்தை பேசியிருக்கிறேன். 3 பெனிஃபிட், 3 ப்ராஃபிட். அருமையான சத்தியம். ரொம்ப ஷார்ப்பா இருக்கீங்க. 3மே அருமை. பெஸ்ட் கிடைக்குது, அவர் கீழே இருக்க முடியாது, பாத்துக்கிறேன்டா அப்படிம்பாரு. நான் இருக்கேன் தம்பி, நான் சொல்லிதான் நம்ம நடந்த, நான் பாத்துக்கிறேன் தம்பி, பிரச்சனை வரும் தம்பி, உலகத்துல உங்களுக்கு ஒருத்தர உண்டு தம்பி, நான் பாத்துக்கிறேன்டா, சரிண்டா, நீ போ, நான் பாத்துக்கிறேன், இப்போ கோழியை தான் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நான் சொல்லிதானே வந்தேன், போட இப்போ நீயா வந்தா தான் யோசிக்கணும், நான் சொல்லிதானே வந்தேன், பொறுப்பு எனக்கு இருக்குடா, உங்க கூட்டு போய் சேர்க்கிற பொறுப்பு எனக்கு இருக்கு, வாடா அப்படின்னு சொல்லுங்க.